வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முல்க்ராஜ் ஆனந்த் எழுதின த வில்லேஜ் இந்த நாவலுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த நாவல் 1939 பப்ளிஷ் ஆச்சு. இது ஒரு ட்ரிலாக், அதாவது 3 நாவல்ஸோடைய முதல் நாவல். இது அந்த முதலாம் உலக போரில் கலந்துக்கிட்ட லல்லு சிங் என்ற ஒரு பஞ்சாபை சேர்ந்த விவசாயி பற்றின ஒரு கதை. இந்த லல்லு சிங்க்கு 17 வயசு ஆகுது. இந்த முதல் நாவலில் ஆனந்த் லல்லுவோட ஃபேமிலி பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் அவருடைய கிராமத்தில் இருந்த ஆரம்ப கால வாழ்க்கையை பற்றி சொல்கிறாரு. ட்ரிலாக்னு சொன்னோம் இல்லையா, அதனால் 2வது புஸ்தகம் அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ். இதில் லல்லு பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் சேர்ந்து கடல் கடந்து போகிறத பற்றி வருது. இந்த புஸ்தகம் வெளியானது 1941. கடைசி நாவல், அதாவது 3வது நாவல் த சிக்கல் அந்த ஸ்வாட். இது பப்ளிஷ் ஆனது 1942. இங்கே லல்லுவோட அனுபவங்கள், அதுக்கப்புறம் அவர் திரும்பி கிராமத்துக்கு வருது. ஆனால் எல்லாரும் அவரை ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு பிராண்ட் பண்ணுறதை பற்றி இருக்கும். இந்த நாவலான வில்லேஜோட தீம் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷன் அண்ட் சேஞ்ச், ஃபேமிலி லாயல்ட்டி, பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி. இதில் வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள் பார்த்திங்கன்னா லல்லு சிங். இவர் தான் இந்த கதையோடைய முக்கிய கதாபாத்திரம். லல்லு சிங் 3 சகோதரர்களில் இளைய சகோதரர். இவர் எப்போதுமே ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக, ரிபலஸாக எல்லாத்தையும் கேள்வி கேட்குறது, எதிர்த்து இருக்கிறது, கேள்வி கேட்டு புரியாலனா அதை மறுக்கிறது, இந்த மாதிரி ஒரு ரிபலியஸ் கேரக்டர். இவர் ஆர்மியில் என்லிஸ்ட் ஆகிட்டு முதலாம் உலக போரில் சண்டை போகிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறாரு. நிகல் சிங் லல்லுவோட 70 வயசு அப்பா. அவங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு நிலம் இருக்குது, சின்ன நிலம். அதில் தான் அவர் வேலை செய்வார். அவங்க பாரம்பரியமாக விவசாயிகள். இவரை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றத்தையும் அவரால் ஏற்றுக்கவே முடியாது. அவரோட ஞாபகத்தில் இருக்கிறதுலாம் ஒரு காலத்தில் பிரகாசமாக இருந்த சீக்கியர்கள். இவங்க எல்லாருமே சீக்கியர்கள் எப்படி ஒரு பொருண்மயமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதை இந்த பிரிட்டிஷ்காரங்க 19ஆம் நூற்றாண்டில் எப்படி அவங்ககிட்ட பறிச்சுக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் இவர் ஒரு வீரராக அவங்களை எதிர்த்து எப்படி போராடினாருன்றது தான் அவரோட ஞாபகத்தில் எப்படியே இருக்கும். அவர் அடிக்கடி இதை பற்றி பேசி பெருமையாக இருப்பார். அடுத்தது ஷரம் சிங். இவருக்கு இப்போ 40 வயசு ஆகுது. இவர் தான் லல்லு, அந்த 3 பேர் இருக்காங்களே அதில் மூத்த சகோதரர். இவர் அதே லேண்ட், அவங்க சொந்தமாக இருக்கக்கூடிய நிலத்தில் தான் வேலை செஞ்சுட்டுருக்காரு. அவங்க அப்பா மாதிரியே அவர் ஒரு பாரம்பரியமான ஒரு மனிதர். அவரோட மனைவி பேர் கேசரி. அடுத்த சகோதரர் தயால் சிங். இவருக்கு இன்னும் திருமணம் ஆகலை. நாவலுடைய ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு திருமண ஏற்பாடுகள் தான் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே சமயத்தில் இவர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கட்டுமஸ்தான, நல்ல ஒரு பயங்கரமான உழைப்பாளியாக அவர் தெரிகிறாரு. அவங்க அப்பாவுக்கும் லல்லுக்கும் நடக்கக்கூடிய விவாதத்தில் நடுவில் புகுந்து அவங்களுக்குள்ள அமைதி ஏற்படுத்தக்கூடியது தயால் சிங் தான். அடுத்தது குக்ரி தான் லல்லுவோடைய அம்மா, நிகழுடைய மனைவி. இவங்க ஒரு கிராமத்து பெண்மணி. ஒரு மனைவியாக, ஒரு தாயாக அவங்க எப்பொழுதும் இருக்க மாதிரி இருக்காங்க. ஆனால் என்னென்னா கேசரி, அதாவது அவங்க மருமகளை மாத்திரம் அந்த கேசரி ஒரு பட்டணத்துலேருந்து வந்த ஒரு பொண்ணுன்றதுனால அவளை ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கேசரி ஷரமோடைய மனைவி. ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்றதுனால அவங்கள கொஞ்சம் மனசு கஷ்டமாக பேசுவாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப அன்பான, ரொம்ப நல்ல ஒரு குணம் உள்ளவங்க. ஷரம் மேலே ஒரு கொலை குற்றம் விழுந்து அவர் தூக்கிலிடப்பட்ட அப்புறம் இவங்க விதவி ஆயிடுறாங்க. அடுத்தது ஹெர்குலஸ் லாங். இவர் டிப்யூட்டி கமிஷனர், ஒரு பிரிட்டிஷ் அஃபிஷியல். இவர் அந்த கிராமத்தில் இருக்கிற பசங்களெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு ஸ்கவுட்ஸை ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு ஆஃபீஸரு. அடுத்தது மாயா. இவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலவந்தாருடைய இளைய மகள். இவங்க விளையாட்டுத்தனமாக லல்லுக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுகிறது, பழகிறது, இதெல்லாம் பார்க்கும்போது மாயாவுடைய அப்பாவுக்கு அது பிடிக்கல. ஏன்னா அவங்க பெரிய பணக்காரங்க, நிலம் நிறைய அவங்கக்கிட்ட இருக்குது. அதனால் அவர் லல்லுவோட குடும்பத்தை எப்படியோ ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் மாயாவுக்கு என்னென்னா, அப்பாவுக்கு இது பிடிக்கலன்னு தெரிஞ்சாலும் லல்லுவை கவர்றதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செய்வாள். அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் லல்லுவை ரோக் அப்படின்னு சொன்னாலும் கூட இவன் அதை பற்றி கவலைப்படாமல் லல்லுவோட பழகிட்டே தான் இருப்பான். இந்த கதையோட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா லல்லுவும் அவங்க அப்பாவும் அந்த கிராமத்தை பற்றி, அந்த இயற்கையை பற்றி நல்லா அழகாக நமக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரிகிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. பேச்சில் தான் நமக்கு தெரியுது லல்லுக்கு அவங்க அப்பாவுடைய மூட நம்பிக்கை, அவர் கண்மூடித்தனமாக செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் பிடிக்காது. சில விஷயங்கள்லாம் அவன் எதிர்த்து கேள்வி கேட்குறான், ஏன் இதை நம்ம செய்யணும்லாம் கேட்குறான். ஆனால் அவங்க அப்பாவில் அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா லல்லுவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கிராமத்தில் நிறைய அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுகள், மதம் இதெல்லாம் ரொம்ப நிறையா இருக்குது. இதெல்லாம் அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அதே சமயத்தில் இந்த ஜாதிக்காரங்களோட பழகக்கூடாதுன்னு சொன்னால் கூட அவங்களோட குழந்தைங்களோடலாம் போய் விளையாடிட்டு இருப்பான். லல்லுக்கு 17 வயசு தான். ஒரு நாள் அவன் முஸ்லீம் கடையில் போய் ஸ்வீட்ஸ் எடுத்து வாங்கி சாப்பிட்றான். இதை பார்த்துட்டு அந்த கோயில் பூசாரி அவனுக்கு தண்டனையாக அவன் தலைமுடியை வெட்ட வச்சுறாரு.
அவனுடைய மூத்த சகோதரருடைய என்கேஜ்மெண்ட்டில் லல்லு வந்து ஒரு பெண்கிட்ட தவறாக வந்து நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அவன் மேலே பழி போடப்படுது. அது பொய்யான பழி தான். அதனாலேயே அவன் முகத்தில் வந்து கரியை பூசி அவனை வந்து கழுதையில் உட்கார வச்சு ஊர்வலமாக இட்டுன்னு போகிறாங்க. இது அவனுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தண்டனை. அவனை அவமானப்படுத்துகிறாங்க. லல்லுவோட அப்பா வந்து நிகழ், அம்மா வந்து குகுரி. லல்லுவுக்கு 2 சகோதரர்கள், ஷரம், அவர் வந்து கேசரின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை. அடுத்த சகோதரர் வந்து தயாள். இது வந்து பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு விவசாய குடும்பம். அவங்க எல்லாமே சீக்கியர்கள். அவங்களுடைய தொழில் வந்து விவசாயம். லல்லு வந்து கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்ததுனால அருமையாக இங்கிலீஷ் பேசுவார். அந்த தாக்கத்தால் ஒரு நிறைய சோஷியல் ரிபல், அதாவது சமுதாயத்தில் புரட்சி ஏற்படுத்தக்கூடிய சில சிந்தனைகளுடையவராக இருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் அங்கே ஊரில் இருக்கக்கூடிய வட்டிக்கு கணக்கு கொடுக்குறவர் வந்து மக்களை ஏமாத்துறாரு அப்படின்றத அவர் தெளிவாக இருக்கார். அவரால் அவருடைய மாமாவும் வந்து ஏமாற்றப்படுறாரு, அதாவது இந்த மணி லெண்டரால். அதே சமயத்தில் அவங்க அப்பா வந்து கண்மூடித்தனமாக அவங்களுடைய ரிலிஜியஸ் லீடரான மகாநேத் நந்தகிரை அப்படியே நம்புகிறாரு. ஆனால் அந்த நன்கர் நல்லவரே இல்லை. ஏன்னா வந்து லல்லுவோடைய சிஸ்டர் லாவான கேசரியோடு அவர் நெருங்கி இருக்கிறத நிறைய பேர் பார்த்து அவர் கையங்கலமாக படிக்கிறாங்க. அந்த ஊரில் வர ஹெர்குலிஸ் லாங், ஒரு பிரிட்டிஷ் ஆர்மி ஆஃபீஸர், அவர் அந்த வில்லேஜ் பாய்ஸ்க்கெலாம் ஸ்கவுட்ஸ்க்கு ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அவங்களுக்கு வந்து தலைவராக லல்லுவை வந்து அவர் நியமிக்கிறாரு, அதாவது ஸ்காட்ஸ் லீடராக. அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய பணக்கார நிலவந்தரான ஒருத்தருடைய இளைய மகள் வந்து மாயா, அவள் வந்து லல்லுக்கிட்ட வந்து நெருங்கி பழகிறான். அதனாலேயே கோவம் அடைஞ்சு அந்த பணக்காரர் வந்து எப்படியாவது லல்லுவோட குடும்பத்தை வந்து தரைமட்டம் ஆக்கிடணும் முடிவு பண்ணுறாரு. லல்லு மேலே வந்து அவர் வந்து திருட்டு பழியை போடுறாரு. அதே சமயத்தில் போலீஸும் வந்து லல்லு கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒருத்தரை வந்து கைது செய்ய போகும்போது லல்லு வந்து அதை தடுத்துனா அப்படின்றதுனால அவன் மேலே ஒரு குற்றம் போட்டு அவனை வந்து அரெஸ்ட் பண்ண வராங்க. இவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்காக லல்லு வந்து பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இன்னொரு காரணமும் இருக்குது. அவனுக்கு வந்து என்ன ஒரு செய்தி வருதுன்னா, யாரெல்லாம் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில் சேர்ந்து அவங்களுக்காக தான் இங்கிலாண்டுக்காக யூரோப்பில் போய் சண்டை போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் நிலம் தரும் அப்படின்ற செய்தி வருது. அதனால் சரி, நம்ம போய் முதலாம் உலக போரில் ஜெர்மன்ஸ்க்கு எதிராக இங்கிலாண்டுக்காக சண்டை போட்டோன்னா நமக்கு வந்து நிலம் கிடைக்கும். அந்த நிலத்தை வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தோடைய கடன்லாம் நம்ம அடைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் போய் அலைட் ஃபோர்ஸஸில் சேர்ந்துடுறான். அங்கே சேர்கிறதுக்காக போய் க்யூவில் நின்றுருக்கான். இப்போ அவனுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் பாக்கி, மற்ற எல்லாமே முடிஞ்சிடுது. அப்போது ஒரு போலீஸ்மேன் வந்து இந்த மாதிரி லல்லு வந்து நாங்கள் வந்து கைது செய்ய போகிறோன்னு சொல்கிறான். அவன் கையில் விலங்க மாட்டுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் அங்கே வந்து என்ன நடக்குதுன்னு கேட்கும் போது போலீஸ் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒருத்தரை கைது செய்யும் போது லல்லு வந்து தடுத்தான் அப்படின்ற ஒரு குற்றத்தை அவன் மேலே இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு திருட்டு குற்றமும் இருக்குன்னு போது லல்லு வந்து அவனுடைய அருமையான ஆங்கிலத்து மூலமாக அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸரை கவர்ந்துடுறான். அவன் சொல்கிறான், இல்லை அவரோட பொண்ணோட நான் வந்து பழகிறதுனால அவர் வந்து என் மேலே போய் கொட்டுன்னு சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே பிரிட்டிஷ் ஆஃபீஸர், இது ஒரு லவ் மேட்டரான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே, சரி அவனை வந்து கைது செய்ய வேணாம், நீ போய் உள்ளே போய் ஆர்மியில் சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டு அவனை என்லிஸ்ட் பண்ண வச்சுடாரு. இப்போ போலீஸ் கேலேருந்து தப்பிச்சாலும் இந்த ஆர்மியில் சேர்ந்ததுனால அவங்க பயங்கரமான பயிற்சிகள்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் மற்றவங்கள மாதிரியே அவன் நிறைய அவமானப்பட வேண்டியிருக்கு. ஃபிசிக்கல் டிப்ரிவேஷன்ஸ்லாம் இருக்குது, அதாவது உடல் ரீதியாகவும் வந்து அவன் நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் லல்லு வந்து அவனே வந்து சேரும் போது ஒரு பொய்யும் சொல்லி தான் சேர்ந்துருக்கான். அதாவது வந்து நம்மளை பற்றி யாரும் தெரிஞ்சக்கூடாது, திரும்பி இந்த கைது செய்கிறதெல்லாம் வரக்கூடாதுன்றதுனால தான் சீக்கியர்ன்றதை மறைச்சி தலைமுடியை வெட்டி, இது வந்து சீக்கியர்கள் வந்து பாரம்பரியமாக வந்து நீளமான முடி வச்சுருப்பாங்க, ஆனால் அதையும் வெட்டிட்டு நான் ஒரு ஹிந்துன்னு சொல்லி தான் இங்கே சேர்ந்துருக்கான். ஆனால் அந்த ஆர்மி வந்து அவனுக்கு ஒரு சின்ன வார்னிங் மாத்திரம் கொடுத்துட்டு, உன்னை நாங்கள் சோல்ஜராக எடுத்திருக்கோம், அந்த உடைக்கு அந்த வீரருடைய உடைக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவனை வந்து சேர்த்து விட்றாங்க. கொஞ்சம் நாள் வந்து அந்த ட்ரைனிங் போயிட்டே இருக்கும்போது தான் லல்லுக்கு ஒரு செய்தி வருது, அவங்க அப்பா வந்து இறக்குற தருவாயில் இருக்காருன்னு. அதனால் அவன் வீட்டுக்கு போய் அங்கே பார்க்குறான். அங்கே போய் பார்த்தா அவனோட மாமாவை வந்து அந்த பணம் கடன் கொடுத்தாருல நல்லா ஏமாற்றிட்டுருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க குடும்பத்து மேலே பயங்கரமான கடன் சுமை வந்து விழுந்திருக்கு. அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு இருந்த அந்த சின்ன சின்ன நிலத்தை கூட அந்த நிலவந்தார்கிட்டையும் இந்த மணி லெண்டர் கையிலையும் வந்து தொலைச்சிட்ருக்காங்க. அவருடைய மூத்த மகன் அவர் ஷரம், அவர் மேலே வந்து இந்த நிலவந்தாருடைய மகனை வந்து கொன்னுட்டான் அப்படின்ற பழி விழுந்து அவன் தூக்கில் எட்டப்படுறாரு. இப்போ வந்து நிகழ் சிங்கால் அவரோட மூத்த மகனோட மரணத்தை தாங்கவே முடியல. அதனால் அவர் ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்துடுறாரு. இப்போ குடும்பத்துலேயும் மிச்சம் யார் இருக்காங்கன்னு பார்த்தா லல்லுவோடைய 2வது அண்ணனும் லல்லுவும் மட்டும்தான்.
அதில் உண்மையில் பார்க்க போனால் தயாளுக்கு வந்து திருமணமாகி இருக்கணும். ஆனால் வந்து அவரால் வந்து இந்த இழப்பு, இந்த கடன், அதுக்கப்புறம் வந்து இந்த அப்பா இறப்பு, அண்ணா இறப்புலாம் தாங்கிக்க முடியாமல் அவர் சாமியார் ஆகி அந்த கிராமத்தை விட்டு போயிடுறாரு. அப்பா இறந்துட்டப்போ லல்லு வந்து திரும்பி வந்து ஆர்மிக்கு வந்துடுறான். கொஞ்சம் வாரத்திலேயே வந்து அவங்க சொல்லிடுறாங்க, இந்தியாவை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து ஜெர்மன்ஸோடு சண்டை போகிறதுக்கு யூரோப்புக்கு போகணும் அப்படின்னு. அதனால் லல்லு வந்து அந்த கராச்சியில் போய் அவன் போகிற பெரிய கப்பலை வந்து பார்வையிடுறான். அந்த கப்பலில் தான் அவன் வந்து அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ், அதாவது கருங்கடலை தாண்டி அவன் போகணும். அங்கே தான் போய் யூரோப்பில் அவன் போரில் கலந்துக்கணும். இத்தோடு இந்த நாவல் வந்து முடியுது. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.